மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஏ.கே. செல்வராஜ் நான் பேசுவா நீங்க பேசா உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்க. இல்ல யாராவது ஒரு ஆள் எனிஒன் நீங்களே பேசுங்க. செங்கோட்டையன் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கை இங்கே தந்திருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலும் காற்றுப்பண்டியால் ஏற்படுகிற இழப்பு என்பது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் அட்டவணை 2022 படி 3 படி காற்றுப்பணியை வழங்கியல் பட்டியலிருந்து நீக்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக காற்றுப்பண்டி 1 கிலோமீட்டர் இருந்தால் அதை துரத்தி விட வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் இருந்தால் அதை பிடித்து கொண்டு போய் வனப்பகுதியை விட வேண்டும். அதற்கு பிறகு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அதை சுடுவதற்கு அனுமதி பெற்று அந்த காற்றுப்பண்ணிலை அடிக்கின்ற போது ரசாயனத்தை ஊற்றி மண்ணிலே புதைத்து விட வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தியக்கூறா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவதாக மயில்கள் மூலமாக ஏற்படுகிற இன்னல்களுக்கு நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். மயிலை பொறுத்தவரையிலும் இன உற்பத்தியை குறைப்பதற்கு மயில் எங்கெங்கே முட்டையிடுகிறதோ அதை சேகரித்து உடைத்து விட்டாலேயே மயில் உற்பத்தியை நிறுத்திவிட முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் காட்டு ஆணைகளை பொறுத்தவரையிலும் பயிர்ச்சேதங்களை பெரிதாக ஏற்படுத்தி வருகிறது, அச்சத்தை உருவாக்கி வருகிறது. ஆகவே இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்கும் மான்கள் அதுபோன்றுதான் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு உற்பத்தி பெருகி விவசாயிகள் வறட்சியான இருக்கின்ற பல்வேறு பகுதிகள், இங்கே கோவை மாவட்டம், அதேபோல் ஈரோடு மாவட்டம், அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே போன்ற தூத்துக்குடி போன்ற மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் இது போன்ற பயிர்ச்சேதங்கள் ஏற்படுகிறது. இழப்பீடு என்பது மிருகங்களால் ஏற்படுகிற இன்னல்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய மாநிலத்தில் 10 லட்சம் மட்டும்தான் வழங்கப்படுகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆக இது போன்ற அறிக்கையின் மூலமாக பண்டிகளை பிடித்து கொண்டு சென்று காட்டிலே விட முடியுமா என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மயில் முட்டைகளை அளிப்பதன் மூலமாக மயில் உற்பத்தி குறையும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மனிதர்களுக்கு ஏற்படுகிற சேதங்கள், பயிர்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை மனதிலே வைத்து அரசு அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மயில்களால் இங்கே இருக்கிற மான்களால் ஏற்படுகிற சேதம் வறட்சி பகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்டி இது போன்ற நிலைவுகளை மாற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன்.